நம்ம தனி வட்டி பார்க்க போகிறோம். தனி வட்டியில் ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்துலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதம் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,800 ஆகிறது எனில் அசலை கண்டுபிடிக்க. இதுதான் வந்து கேள்வி. இப்போ வந்து இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பி அசல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என் காலம் கொடுத்துருக்காங்க, ஆர் வட்டி வீதம். ஆக்சுவலாக பி அசல் தான் கண்டுபிடிக்கணும். ஆர் வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, ஏ வந்து மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு எஸ்ஐ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து அசல் கொடுக்காம வட்டி வீதமும் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக ஏ கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ஃபார்முலா பி ப்ளஸ் பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு ஏ அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வந்து டவுட் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்களோட டவுட் என்ன அப்படின்றதுக்கான தனி வீடியோ நம்ம போடலாம். இப்போ வந்து பி மட்டும் காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ 1 + r/100 ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வந்துடும். இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி வந்து தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். என் வந்து 5 ஆண்டுகள், ஆர் வந்து 8%, ஏ வந்து 10,080 அப்படின்னு இருக்கு. இப்போ இதை பெருக்குனீங்கன்னா 40/100. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து எல்சிஎம் எடுத்தால் 140 வந்துடும். ஏன்னா இந்த 100 கிராஸ் மல்டிபிளில் அடித்தோன்னா 100 + 40 140/100 அப்படின்னு வந்துடும் ஈக்குவல் டு 10,080. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போகிறப்ப அப்படியே தலைகீழாக மாறிடும். அந்த இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ வந்து எக்ஸ் 140/100 ஈக்குவல் டு 10,100 இருக்குது. இதை அப்படியேவும் இங்கே கொண்டு வந்துடலாம். எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீதெல்லாம் கொண்டு வந்தால் 10,800 இன்ட்டு கீழே இருக்கிற 100 மேலே வந்துடும், இன்ட்டு 100 மேலே இருக்கிற 140 கீழே வந்துடும். ஸோ வந்து 0 0 கேன்சல் பண்ணிவிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அடிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு 2 டேபிள் அடிக்கிறப்ப 7 அப்படின்னு வந்துடும். மேலே வந்து 5 0 50, அதாவது 10,800 பாதி 5,040. திருப்பி வந்து இது 7 டைம் அடிக்கிறப்ப என்ன வந்துடும், நம்மளுக்கு 72 கிடச்சிடும். ஸோ 2 0 ஆட் பண்ணிக்கிட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு 72,000 அப்படின்னு வந்துடும் நம்மளுக்கு. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இப்போது ஷார்ட்கட் மெத்தட் பார்ப்போம். ஷார்ட்கட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் வருடங்கள் 5 வருடம், வட்டி வீதம் 8%. இது ரெண்டையும் பெருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 40% கிடைக்குது. அசல் 140%. அசலுடன் சேர்க்கும்போது அந்த 40% அசலை வந்து 100% எடுத்துக்கிட்டால் 140%. அந்த 140% தான் உங்களுக்கு 10,080. இதை வந்து நம்ம இவ்வளோ ஸ்டெப்புக்கு அப்புறம் 10,800 கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே டேரெக்டாக 140 வந்துடுச்சு. அப்போது 140% 10,800னா 1% எவ்வளோ, 42 72 1%. அப்போ 100% 7,200 ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.